அலைகின்ற காற்றும் சுடுகின்ற நெருப்பும் குளிர்கின்ற நீரும் திண்மையுள்ள மண்ணும் இவை நான்கும் பிரளயத்தின் போது ஆகாயத்துல ஒடுங்கும். பேரூழி காலம் வந்ததுக்கு பின்பும் உனது திருவடிகளை அழகா அசைத்து ஊழிக்கூத்து ஆடுகின்ற என் தந்தையே, கால தத்துவமாக நிற்பவனே. அதாவது சிருஷ்டியையும் பிரளயத்தையும் உண்டு பண்ணவல்ல அந்த காலத்தையும் நீதான் ஆள்ற. உன் அடியவனாகிய நான் செய்த தீவினைகளை நீக்குகின்ற காலம் எனக்கு எப்போது வரும்? அடியேனாகிய என்னுடைய வினைகளை நீக்கிய பின் அந்த வினைகள் மீண்டும் என்னை வந்து பற்றாதவாறு காப்பாற்றுவாயாக அப்படின்னு பாடுறாரு மாணிக்கவாசகர். இதைத்தான் ஒளி தரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் ஒளிதரு கால் அத்த உன் அடியேன் செய்த வல்வினையை கழித்தரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே அப்படின்னு பாடுறாரு. சிவனின் 5 கூத்துகள் அல்லது தாண்டவங்கள் என்னென்ன அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 செயல்களை குறிக்குது. இறைவனோட இந்த கூத்துக்களை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த நடராஜ உருவ தத்துவமே உருவாக்கப்பட்டது. இந்த 5 தொழில்களையும் சிவபெருமான் தன்னோட நடனத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு. இத ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்றோம். உலகங்களை படைப்பதற்காக இறைவன் கூத்தாடுவது படைப்பு கூத்து. படைக்கப்பட்ட உலகங்களை உரிய காலம் வரை நிலை பெற கூத்தாடுவது திரிக்கூத்து. உரிய காலம் முடிஞ்சதும் உலகங்களை ஒடுக்குவதற்கு கூத்தாடுவது பேரூழி கூத்து. இந்த 3ம் உலகங்களுக்காக இயற்றப்படுவது. உயிர்களுக்காக கூத்தாடுவது திரோதான கூத்து. வீடு பேற்றை நல்க இயற்றுவது திருவருட்கூத்து. இது 2ம் உயிர்களுக்காக இயற்றப்படுவது. இதுதான் இறைவன் புரியும் 5 தொழில்கள். நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.